மக்களே, விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் மக்களை பார்ப்பதற்காகவே வருஷத்துல ஒரு முறை தேரோட்டத்துல வர்றாங்க. மாசிமக தேரோட்டம் வெகு விமர்சையா நடந்ததுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி சிவபெருமான வணங்கி தேர வடம் பிடிச்ச காட்சியெல்லாம் பாக்குறதுக்கே அப்படி இருந்ததுங்க. விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில காசிக்கு நிகரான கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல எல்லாமே 5ஆ தான் இருக்கும். இன்னைக்கு தேரோட்டம் கூட 5 தேரைத்தான் மக்கள் வடம் பிடிச்சாங்க. இந்த கோயில்ல மாசி மாசத்துல நடக்கக்கூடிய தேரோட்டமும் மாசி மகமும் வெகு விமர்சையா நடக்கும். சுற்று வட்டாரத்தில இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோயில் வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. இந்த கோயிலின் சில முக்கிய சிறப்பம்சங்கள் இதோ. காசியை விட வீசம் அதிகம். இந்த கோயில் காசிக்கு இணையான புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. சொல்லப்போனால் காசியை விட வீசம் ஒரு சிறிய அளவு கூடுதல் பலன் தரக்கூடியது என்பது இங்குள்ள ஒரு பிரபலமான பழமொழி. இங்கு இருந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. 5 என்ற எண்ணின் சிறப்பு. நீங்கள் வீடியோவில் கேட்டது போல இந்த கோயிலில் எல்லாமே 5 என்ற எண்ணிக்கையில் அமைந்திருப்பது மிகப்பெரிய அதிசயம். 5 கோபுரங்கள், தரைத்தளத்திலிருந்து 5 ராஜகோபுரங்கள் உள்ளன. 5 நந்திகள், சிவபெருமானுக்கு நேராக 5 நந்திகள் அமைந்துள்ளன. 5 பிரகாரங்கள், கோயிலை சுற்றி 5 பிரகாரங்கள் உள்ளன. 5 தேர்கள். மாசிமக தேரோட்டத்தின் போது விநாயகர், முருகர், விருத்தகிரீஸ்வரர், விருத்தாம்பிகை மற்றும் சண்டிகேஸ்வரர் என 5 தேர்கள் இழுக்கப்படுகின்றன. 5 விநாயகர் சிலைகள். கோயிலின் வெவ்வேறு இடங்களில் 5 விநாயகர் சிலைகள் உள்ளன. மாசிமக திருவிழா. மாசி மாதத்தில் நடைபெறும் 10 நாள் பிரம்மோற்சவம் இங்கு மிகவும் பிரபலம். இதில் 9ஆம் நாள் நடைபெறும் தேரோட்டம் தான் நீங்கள் பார்த்த அந்த பிரம்மாண்ட நிகழ்வு. 10ஆம் நாள் மாசிமகத்தன்று மணிமுத்தானடியில் தீர்த்தவாரி நடைபெறும்.